my dear friends. ஹாய் மக்களே, மீண்டும் உங்களோடு இணைந்திருப்பது கோவும் ஷைலஜாவும். இது நாங்கள் இப்போ ஒரு தமிழில் ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்குறதுக்காண்டி நாங்கள் இதை இப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷில் தான் போவாங்க. அப்போ தமிழுக்கு அமுதன்று பேர். அப்போ அதால் அந்த தமிழை நாங்கள் கொஞ்சம் முன்னால் கொண்டு வரதுக்காண்டி நாங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு ஈவினிங் சாரிலாம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு கிரானம் நடந்தது. அது முடிஞ்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஓகே இன்னைக்கு எல்லா தோஷமும் போயிடுச்சுன்ற மாதிரி அந்த கிரகணம் வந்ததோட எங்களோட தோஷம் எல்லாம் முடிஞ்சுது. அந்த தோஷத்தை முடிச்சிட்டு நாங்க மீட்டு எழுந்திருக்கிறோம். ஆமா, ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த ஒரு 4 மாசமா, அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் எங்களோட எல்லா விளாக்ஸ்லையும் வந்த கமெண்ட் இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் கடைலாம் என்ன ஆச்சு, எந்த அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்றத கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களோட பழைய ஃபாலோவர்ஸ்க்கும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம், ஆட்ஸ்லாம் இதில் கொடுத்தோம் அப்படின்றது தெரியும். பட் இப்போது அந்த 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டுமே நாங்கள் தனியாக பண்ணலை, பார்ட்னர்ஸோடு தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அது இப்போது எங்களுக்கு சில மனக்கசப்பு, மன சங்கடங்கள் ஏற்பட்டதால் நாங்கள் அது எங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பும் எங்களுக்கும் பொருத்தம் இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. பட் அதால் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமை நாங்கள் குட் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லேயும் நாங்கள் இப்போ இல்லை. இதை உங்களுக்கு கிளியராக எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சதுக்கு அப்புறமா தான் சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லறதுக்கு நான் விரும்புகிறேன். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, பர்சனலாக இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க. எங்களோட எல்லா விளாக்லேயுமே, ஈவன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து விளாக் போட்டாலும் சரி, நான் இளங்கோ ஸ்ரீலங்காவில் இருந்த டைமில் நான் போட்ட விளாக்லேயும் தங்கச்சிக்கிட்ட கூட நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருக்காங்க, உங்கள் அக்காவோட ஷாப் என்னாச்சு, இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு நீங்கள் பக்கவலமாக நிற்கிறது நீங்கள் தான் நிறைய சப்போர்ட் தாரீங்க. அந்த வகையில் உங்களுக்கு திரும்பவும் நன்றிகள் தெரிவித்து கொள்கிறோம். அடுத்தது அந்த உங்களோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அவ்வளோக்கு மேலே வரன்றது முடியாத காரியம். ஸோ அதால் என்ன விஷயம் என்றாலும் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு நல்லது. அதோட உங்களுக்கு நாங்கள் அதை தெரியப்படுத்தணும் என்றது எங்களோட விருப்பமும் கூட, அது கடமையும் கூட சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்லது ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்குற தெரிஞ்ச எங்களுக்கு அது இல்லைன்னும் போது அதை நாங்கள் சொல்லணும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்கறதா நாங்கள் கருதுகிறோம் 2 பேருமே. அதனால இதை நம்ம ஓவராக நிறைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. இதுதான் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம், இப்போ எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, நாங்கள் எல்லா பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். பட் அனதர் ஒரு விஷயம் சொல்லணும், பட் வெளியில் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அப்படியே கண்டினியூ பண்ண போகிறது, வெளியில் வந்துட்டோம்ன்றதுக்காண்டி நாங்கள் இருக்கையில் எங்களோட அடுத்த ஒரு முயற்சி, எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி மேலே உடைச்சிட்டு மேலே வரணும்ன்றது எங்களோட விருப்பம். அதே மாதிரி நீங்களும் ஆசைப்படுவீங்க எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸஸோ ஏதோ எங்கள்கிட்ட இருந்து வாங்கணும். இல்லை நாங்கள் என்ன திங்க் பண்ணி வச்சுருந்தோமோ இவ்வளோ நாளும் எங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும், இதை தான் இவங்களுக்கு பண்ணணுன்ற கான்செப்ட் இருந்திருக்கும். அதை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். லைக் இதோட குவிட் பண்ணிவிட்டு போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. we need to stand our own leg. எங்களோட சொந்த காலில் நாங்கள் தனியாகவே நின்று லாபமோ நஷ்டமோ, அதாவது இப்போ ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சிருப்பா, இந்த மாதிரி தான் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கணும், இதில் குவாலிட்டியாக இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போ அதாவது இப்போ எங்களோட எண்ணங்களில் உருவாக்கப்படுறது கட்டாயம் உங்கள்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். வெரி சூன் அந்த குட் நியூஸ் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அது என்ன என்றதை வெரி சூன் தெரியப்படுத்துவோம் கட்டாயமாக. ஆமாம், அதுக்காக நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கூட கெஸ் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சியில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் கடந்த 1 வாரமாக. ஆல்மோஸ்ட் ஒரு
25% ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம். அதுவுமே வந்து உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையாலும் நிறைய பேர் அமிச்ச ஒரு மெசேஜ்க்காகவும் கண்டிப்பாக வந்து நான் இதை பண்ணியே ஆகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி இவருக்கு அது விருப்பம் இல்லை. பட் அதே இன்னொரு விஷயம் சொல்லணும், நாங்கள் எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் தொடங்க போகிறோம் திரும்பவும். ஆமாம், எந்த இடத்துல நாங்கள் லெஃப்ட் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துலேருந்து தான் வந்து தொடங்குகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த டைம்லேயும் வந்து எனக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் தேவை. அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் நாங்கள் அந்த இடத்துலேருந்து விழுந்த இடத்துலேருந்து எழுந்து வர முடியும். ஸோ அதுதான் உண்மை. இந்த இடத்துல வந்து எல்லா டைம்லேயும் வந்து எஃபர்ட்ஸ் வந்து 100 இல்லை 200% போட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யாரையும் வந்து எப்படி சொல்கிறது, யாரையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி வரணும், அதாவது அவங்களோட காசை வந்து நாங்கள் திருடிட்டு வெளியில் வரணும், அவங்களோட இன்னொருத்தவங்கள வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்கள் 2 பேருக்குமே எப்போவுமே கிடையாது. ஸோ அதுவும் வந்து நாங்கள் பண்ணல. அதனால் எங்கே விட்டோமோ, எந்த கண்ட்ரியில் விட்டோமோ அங்கே தான் திரும்பவும் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் எந்த இடத்துலையும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலன்றது தான் அதோட அர்த்தம். ஏன்னா நாங்கள் ஒளிஞ்சு எங்கேயும் ஓடலை. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ண வந்து நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லாரோட பார்வையும் ஒன்றா இருக்காது, எல்லாரோட டாக்கும் ஒரே இதுவாக இருக்காது. ஓகே, இவங்க வந்து வந்தாங்க 2 இடத்துல பண்ணாங்க, ஒருவேளை இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ இவ சொல்கிற மீனிங்கில் வந்து நான் சொல்கிறது அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து இங்கே நடந்தது இந்த எங்களோட பார்ட்னர்ஸுக்கும் எங்களுக்கும் இடையிலான கருத்து முரண்பாடு தவிர வேறு எந்த விதமான ஒரு இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி காசோ அடுத்தது வேறு ஏதும் அப்படியான இதுகள் வந்து இங்கே இல்லை. பட் எங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடு, அதால் வந்து நாங்களே வெளியில் வந்துட்டோம். ஏண்டா அது வளர்ந்து போனாலும் நல்லா இருக்காது, அதனால் வந்து நம்மளே வந்து குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி அதுதான் பண்ணோம். ஸோ அதனால யாரையும் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து குறை சொல்லலாம். அடுத்தது எங்களுக்கு வந்து உண்மையாக சொல்ல போனால் அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணுறது எங்களுக்கு வந்து அது ஒத்து வருது இல்லை, அதான் உண்மையான விஷயம். ஏண்டா நாங்கள் ஒன்று நினைக்கிறோம், அவங்க ஒன்று நினைக்கிறாங்க. அப்போ அதால் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒத்து வருதே இல்லை உண்மையாக சொல்ல போனால். அதால் நாங்கள் எங்களோட காலில் வந்து நாங்கள் நின்று அதாவது இந்த மக்களுக்கு வந்து எப்படி நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அந்த இதை வந்து நாங்கள் செய்யறதுக்கு வந்து இப்போ தயாராக இருக்கிறோம். அதுக்குரிய அப்டேட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வந்து நான் எப்போ கொடுக்கலான்ட்டு ஆசைப்பட்றேன்னா, நம்மளோட உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து அதை சொல்லணும்னு வந்து ஆசைப்பட்றேன். மேபி அது நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். பிகாஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து செட் ஆகலை, அதுக்காக வந்து நாங்கள் ஓடிட்டுருக்கோம். இன்னொரு 2 நாளில் அதுவும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங்காக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஏன்னா இந்த தமிழ் நியூ இயருக்குள்ளே நம்மளோட ஓன் ப்ராடக்ட், எங்களோட ஓன் ஷாப்போட ப்ராடக்ட் உங்கள் கையில் வந்து சேரணும், ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து சேரணும். நீங்கள் நியூ இயர்க்கு நிறைய பேர் அக்கா நியூ இயர்க்கு ட்ரெஸ் போடணும்னு நினச்சனே வரணும்னு, அதனால் உங்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரே கான்செப்டில் ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கன்றதை நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் வந்து நாங்கள் உங்களை தேடி வரோம், அப்படிதான் சொல்லலாம். நாங்கள் உங்களை வந்து தேடி வரோம், அதே ஸ்ரீலங்காவுக்கு தான் வரோம். என்ன பிளேஸ், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே வந்து எங்களோட கடை நேம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட் அப்டேட்ஸும் அப்கமிங்கில் வரப்போகுது, பர்ச்சேஸ் போகிறதும் வரப்போகுது. இப்போ சொன்னதை வச்சுக்கொண்டு நீங்கள் கடை ஓப்பன் பண்ண போகிறோம்ன்றது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை, என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அது கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் மக்களே நடந்தது. ஸோ இதில் வந்து இதுதான் நடந்தது, வேற எதுவும் இல்லை. நீங்கள் வேற எதையும் குழப்பிக்க தேவையில்ல. இப்போ எல்லாருக்கும் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குது. எங்களுக்கு ஹிடன் ஸ்டோரியும் இல்லை, எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது பிழையான அபிப்பிராயங்கள் எதுவுமே இல்லை. நாங்களாக வெளியில் வந்துட்டு நாங்கள் அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நடவடிக்கைகள பிரதிபலிப்பு வந்து வெகு விரைவில் வந்து உங்களை நாடி வரும். அது மட்டும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருமே கொஞ்சம் நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுக்கிறத வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். வி ஆர் கமிங் ஃபார் யூ. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் உங்களை ஒரு ஹாப்பியான நியூஸ், அதாவது அடுத்து போடுறது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ். எங்களோட விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், எங்களோட நியூ ஷாப் நேம் எல்லாமே வந்து ரிவீல் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோவோட கருத்துக்களை வந்து கீழே பதிவிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு இருங்க. கட்டாயமா எங்களோட வீடியோ எப்போ வருது 8ஆம் தேதி, அதுக்கு முதல் சில நேரம் வரலாம். ஸோ பார்த்து கொண்டிருங்கள். எங்களோட
அடுத்த அப்டேட் என்னன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு கட்டாயமா சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நன்றி கோடான கோடி நன்றிகள். ஓகே, திரும்பியும் எங்களுக்கு உங்க சப்போர்ட்டை தருவீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் ஆவலா இருக்கிறோம். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருங்க என்ன நடக்க போகுதுன்றது. கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன், என்னடா வரும், கிடைக்குமா சப்போர்ட் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஆனாலும் நாங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்து we can see. ஓகே மக்களே, பாய்.